ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் தமிழில் உள்ள ஷார்ட் ஸ்டோரியை நம்ம இங்கிலீஷில் எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணுறது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அந்த ஷார்ட் ஸ்டோரியோட டாபிக் என்ன அப்படின்னா கிட்ஸ் அண்ட் திய டீச்சர். இதுதான் அந்த ஷார்ட் ஸ்டோரி. மொத்தம் 2 பேஜ் இருக்கும். இப்போ இந்த ஷார்ட் ஸ்டோரியை நான் உங்களுக்கு எப்படி இங்கிலீஷில் சென்டென்ஸ் மேக் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லித்தரேன். நான் சொல்லி தந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களால் இந்த தமிழ் சென்டென்ஸை பார்த்தே உங்களால் இங்கிலீஷில் பேசவும் முடியும் அண்ட் எழுதவும் முடியும். சரிங்களா? இப்போ வாங்க சென்டென்ஸ் மேக் பண்ணுறது எப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஷார்ட் ஸ்டோரியோட சென்டென்ஸ் எல்லாமே நான் சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ்லாம் மேக் பண்ண போகிறேன். இப்போ வாங்க ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட் சென்டென்ஸ், ரவிக்கு ஒரு வேலை இருக்கிறது. ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் வேர்பு தான் இங்கிலீஷில் வரணும். சப்ஜெக்ட் வேர்புங்க என்ன? ரவிக்கு இருக்கிறது, அதுதான் சப்ஜெக்ட் வேர்பு. அது இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? ரவி ஹேஸ் அப்படின்னா ரவிக்கு இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். என்ன இருக்கிறது ரவிக்கு? ஒரு வேலை. ஒரு வேலை அப்படிங்கிற இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? ஏ ஜாப். அப்போது ரவி ஹேஸ் ஏ ஜாப் அப்படின்னா ரவிக்கு ஒரு வேலை இருக்கிறது அப்படிங்கிறது மீனிங். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. அவர் ஒரு ஆசிரியராக இருக்கிறார். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் வேர்ப். அப்போ அவர் இருக்கிறார், அது இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? ஹீ இஸ் அப்படின்னா அவர் இருக்கிறார் அப்படிங்கிற மீனிங். என்னவா இருக்கிறார்? ஒரு ஆசிரியராக, அது இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? ஏ டீச்சர். அப்போ ஹீ இஸ் ஏ டீச்சர் அப்படின்னா அவர் ஒரு ஆசிரியராக இருக்கிறார். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. அவர் குழந்தைகளுக்கு கற்பிக்கிறார். ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் வேர்ப். அப்போ அவர் கற்பிக்கிறார், அதான் இங்கிலீஷில் ஃபஸ்ட்டில் வரணும். அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? ஹீ டீச்சர்ஸ் அப்படின்னா அவர் கற்பிக்கிறார் அப்படிங்கிற மீனிங். யாருக்கு கற்பிக்கிறார்? குழந்தைகளுக்கு. அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? கிட்ஸ் அல்லது சில்ட்ரன் அப்படின்னு சொல்லலாம். அப்போது ஹீ டீச்சர்ஸ் கிட்ஸ் அல்லது ஹீ டீச்சர்ஸ் சில்ட்ரன் அப்படின்னா என்ன மீனிங்? அவர் குழந்தைகளுக்கு கற்பிக்கிறார் அப்படிங்கிற மீனிங். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். அவர் எப்படி வாசிக்க வேண்டும் என்று அவர்களுக்கு கற்பிக்கிறார். இது எப்படி இங்கிலீஷில் சென்டென்ஸ் மேக் பண்ணுறது அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் வேர்ப். சப்ஜெக்ட் வேர்ப் அங்கே என்ன? அவர் கற்பிக்கிறார் அப்படிங்கிறதா அங்கே ஃபஸ்ட்டில் இங்கிலீஷில் வரணும். அது இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? ஹீ டீச்சர்ஸ், அவர் கற்பிக்கிறார். யாருக்கு? அவர்களுக்கு. சரிங்களா? அவர்களுக்கு அப்படிங்கிற இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? தம் அப்படின்னு சொல்லணும். அப்போது ஹீ டீச்சர்ஸ் தம் அப்படின்னா அவர்களுக்கு கற்பிக்கிறார் அப்படிங்கிற மீனிங். அடுத்து என்ன இருக்குது தமிழில்? மேலே பாருங்கள். எப்படி வாசிக்க வேண்டும் என்று, அது இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? ஹவு டு ரீட் அப்படின்னு சொல்லணும். அப்போது ஹீ டீச்சர்ஸ் தம் ஹவு டு ரீட் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் எப்படி வாசிக்க வேண்டும் என்று அவர்களுக்கு கற்பிக்கிறார் அப்படிங்கிற மீனிங். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். அவர் எப்படி உச்சரிக்க வேண்டும் என்று அவர்களுக்கு கற்பிக்கிறார். ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் வேர்ப். அப்போ அவர் கற்பிக்கிறார் எப்படி சொல்லணும்? ஹீ டீச்சர்ஸ். யாருக்கு கற்பிக்கிறார்? அவர்களுக்கு. எப்படி சொல்லணும்? தம். அப்போது ஹி டீச்சர்ஸ் தம் அப்படின்னா அவர்களுக்கு கற்பிக்கிறார். என்ன கற்பிக்கிறார்? தமிழில் மேலே பாருங்கள். எப்படி உச்சரிக்க வேண்டும் என்று, அது இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? ஹவு டு ஸ்பெல் அப்படின்னு சொல்லணும். அப்போது ஹி டீச்சர்ஸ் தம் ஹவு டு ஸ்பெல் அப்படின்னு அர்த்தம் அவர் எப்படி உச்சரிக்க வேண்டும் என்று அவர்களுக்கு கற்பிக்கிறார் அப்படிங்கிற மீனிங். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். குழந்தைகள் வேகமாக கற்கிறார்கள். ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் வேர்ப். அப்போ குழந்தைகள் கற்கிறார்கள் எப்படி சொல்லணும்? சில்ட்ரன் லேர்ன் அப்படின்னு சொல்லணும். எப்படி கற்கிறார்கள்? வேகமாக. வேகமாக அப்படிங்கிறது இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? ஃபாஸ்ட். சில்ட்ரன் லேர்ன் ஃபாஸ்ட் அப்படின்னா குழந்தைகள் வேகமாக கற்கிறார்கள் அப்படிங்கிற மீனிங். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். அவர்கள் வேகமாக வாசிக்க கற்றுக்கொள்கிறார்கள். ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் வேர்ப். அப்போ அவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள், அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? தே லேர்ன் அப்படின்னு சொல்லணும். அவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள். என்ன கற்றுக்கொள்கிறார்கள்? வாசிக்க. இது ஒரு இன்ஃபினிட்டிவ். வாசிக்க அப்படிங்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? டு ரீட் அப்படின்னு சொல்லணும். அப்போது தே லேர்ன் டு ரீட் அப்படின்னா அவர்கள் வாசிக்க கற்றுக்கொள்கிறார்கள். அடுத்து தமிழில் பாருங்கள் என்ன இருக்குது பேலன்ஸு? வேகமாக. அது இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு விதமாக எப்படி சொல்லலாம் அப்படின்னா குவிக்லி அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அப்போது தே லேர்ன் டு ரீட் குவிக்லி அப்படின்னா அர்த்தம் அவர்கள் வேகமாக வாசிக்க கற்றுக்கொள்கிறார்கள் அப்படிங்கிற மீனிங். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். அவர்கள் வேகமாக உச்சரிக்க கற்றுக்கொள்கிறார்கள். ஃபஸ்ட்டு அவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள், அது இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? தே லேர்ன் அப்படின்னு சொல்லணும். என்ன செய்ய கற்றுக்கொள்கிறார்கள்? உச்சரிக்க. இது ஒரு இன்ஃபினிட்டிவ். இது இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? உச்சரிக்க அப்படிங்கிறத டு ஸ்பெல் அப்படின்னு சொல்லணும். அப்போது தே லேர்ன் டு ஸ்பெல் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர்கள் உச்சரிக்க கற்றுக்கொள்கிறார்கள். அடுத்து தமிழில் என்ன பேலன்ஸ் இருக்குது? வேகமாக. அது இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? குவிக்லி அப்படின்னு சொல்லணும். அப்போது they learn to spell quickly அப்படின்னா அர்த்தம் அவர்கள் வேகமாக உச்சரிக்க கற்றுக்கொள்கிறார்கள் அப்படிங்கிற மீனிங். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். அவருடைய வேலையை விரும்புகிறார். இது இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? ஃபஸ்ட்டு அவர் விரும்புகிறார். அது என்ன இங்கிலீஷில்? he likes. எதை விரும்புகிறார்?
அவருடைய வேலையை அது இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? ஹிஸ் ஜாப் அப்படின்னு சொல்லணும். அப்போ ஹி லைக்ஸ் ஹிஸ் ஜாப் அப்படின்னா அவர் அவருடைய வேலையை விரும்புகிறார் அப்படிங்கிற மீனிங். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. அவர் குழந்தைகளை விரும்புகிறார். எப்படி சொல்லணும் இங்கிலீஷில்? ஹி லைக்ஸ் சில்ட்ரன் அப்படின்னு சொல்லணும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. அவர் குழந்தைகளுக்கு புதிய விஷயங்களை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். இது இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? ஃபர்ஸ்ட் வந்து சப்ஜெக்ட் வெர்ப். அப்போ அவர் விரும்புகிறார். அப்போ ஹி லைக்ஸ். என்ன செய்ய விரும்புகிறார்? கற்றுக் கொடுக்க. இது வந்து ஒரு இன்ஃபினிட்டிவ். இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? டு டீச். சரிங்களா? டு டீச் அப்படின்னா கற்றுக் கொடுக்க அப்படிங்கிற மீனிங். ஓ ஹி லைக்ஸ் டு டீச் அப்படின்னா அவர் கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். யாருக்கு? குழந்தைகளுக்கு. இது இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? கிட்ஸ் அல்லது சில்ட்ரன் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? என்ன கற்றுக் கொடுக்க விரும்புகிறார்? புதிய விஷயங்களை. அது இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா நியூ திங்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்போது ஹி லைக்ஸ் டு டீச் கிட்ஸ் நியூ திங்ஸ் அப்படின்னா என்ன மீனிங்? அவர் குழந்தைகளுக்கு புதிய விஷயங்களை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார் அப்படிங்கிற மீனிங். ஓகே, நெக்ஸ்ட் ஷார்ட் ஸ்டோரி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதோட டாபிக் என்ன அப்படின்னா த பாய் சீஸ் ஹிஸ் ஃப்ரெண்டு. சரிங்களா? இதுதான் அதோட டாபிக். இதுதான் அந்த ஷார்ட் ஸ்டோரி. இது 2 பேஜ் இருக்கும். சரிங்களா? இந்த ஷார்ட் ஸ்டோரியும் நான் வந்து உங்களுக்கு இப்போ இங்கிலீஷில் எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லித்தர போகிறேன். இதையுமே உங்களால் கண்டிப்பாக நான் சொல்லி தந்ததுக்கப்புறம் உங்களால் இங்கிலீஷில் இதை பார்த்தே உங்களால் பேசவும் முடியும் அண்ட் எழுதவும் முடியும். அவன் தனது ஷூ கயிறை கட்டுகிறான். இது இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் வெர்ப். அப்போ அவன் கட்டுகிறான். அது இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? ஹீ டைஸ். சரிங்களா? ஹீ டைஸ் அப்படின்னா அவன் கட்டுகிறான். எதை கட்டுகிறான்? தனது ஷூ கயிறை. சரிங்களா? தனது ஷூ கயிறை அப்படின்னா அவனது ஷூ கயிறை அப்படின்னு அர்த்தம். அது இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? ஹிஸ் ஷூ லேசஸ். அப்போது ஹீ டைஸ் ஹிஸ் ஷூ லேசஸ் அப்படின்னா இங்கிலீஷில் என்ன மீனிங்? அவன் தனது ஷூ கயிறை கட்டுகிறான் அப்படிங்கிற மீனிங். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. அவன் முன்பக்க கதவிற்கு நடக்கிறான். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் வெர்ப். அவன் நடக்கிறான். இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? ஹீ வாக்ஸ் அப்படின்னா அவன் நடக்கிறான் அப்படிங்கிற மீனிங். எங்கே நடக்கிறான்? முன்பக்க கதவிற்கு. அது இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? டு த ஃப்ரண்ட் டோர் அப்படின்னு சொல்லணும். அப்போது ஹீ வாக்ஸ் டு த ஃப்ரண்ட் டோர் அப்படின்னா அர்த்தம் அவன் முன்பக்க கதவிற்கு நடக்கிறான் அப்படிங்கிற மீனிங். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. அவன் கதவு கைப்பிடியை திருப்புகிறான். இது இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? ஃபஸ்ட்டு அவன் திருப்புகிறான் அப்படிங்கிறத சொல்லணும். இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? அதை ஹீ டான்ஸ் அப்படின்னா அவன் திருப்புகிறான். எதை திருப்புகிறான்? கதவு கைப்பிடியை. கதவு கைப்பிடி அப்படிங்கிறது இங்கிலீஷில் என்ன? டோர் நாப். சரிங்களா? டோர் நாப் அப்படின்னா கதவு கைப்பிடி அப்படின்னு மீனிங். சரிங்களா? அப்போது ஹீ டான்ஸ் த டோர் நாப் அப்படின்னா அவன் கதவு கைப்பிடியை திருப்புகிறான் அப்படிங்கிற மீனிங். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். அவன் கதவை இழுக்கிறான். ஃபஸ்ட்டு அவன் இழுக்கிறான். அது இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? ஹீ புல்ஸ் அப்படின்னா அவன் இழுக்கிறான் அப்படிங்கிற மீனிங். எதை இழுக்கிறான்? த டோர். அப்போது ஹீ புல்ஸ் த டோர் அப்படின்னா அவன் கதவை இழுக்கிறான். நெக்ஸ்ட் பாருங்கள். அவன் வெளியே அடி எடுத்து வைக்கிறான். ஃபஸ்ட்டு அவன் அடி எடுத்து வைக்கிறான். அது இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? ஹீ ஸ்டெப்ஸ் அப்படின்னா அவன் அடி எடுத்து வைக்கிறான். எங்கே அடி எடுத்து வைக்கிறான்? வெளியே. அது இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? அவுட் சைடு. அப்போ ஹீ ஸ்டெப்ஸ் அவுட் சைடு அப்படின்னா அவன் வெளியே அடி எடுத்து வைக்கிறான் அப்படிங்கிற மீனிங். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். அவன் கதவை மூடுகிறான். ஃபஸ்ட்டு அவன் மூடுகிறான். அது இங்கிலீஷில் சொல்லணும். எப்படி சொல்லுது? ஹீ க்ளோசஸ் அப்படின்னா அவன் மூடுகிறான். எதை மூடுகிறான்? கதவை. அது இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? த டோர். அப்போ ஹீ க்ளோசஸ் த டோர் அப்படின்னா அவன் கதவை மூடுகிறான். அடுத்து அவன் ரோட்டில் நடக்கிறான். ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் வெர்ப். அப்போ அவன் நடக்கிறான். ஹீ வாக்ஸ். எங்கே நடக்கிறான்? ரோட்டில். ரோட்டில் அப்படிங்கிறது இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? ஆன் த ரோடு அப்படின்னு சொல்லணும். அப்போது ஹி வாக்ஸ் ஆன் த ரோடு அப்படின்னா அவன் ரோட்டில் நடக்கிறான் அப்படிங்கிற மீனிங். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. அவன் தனது நண்பனை பார்க்கிறான். ஃபர்ஸ்ட் அவன் பார்க்கிறான். அது இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? ஹீ சீஸ் அப்படின்னு சொல்லணும். அவன் பார்க்கிறான். யாரை பார்க்கிறான்? தனது நண்பனை. தனது நண்பனை அப்படின்னா அவனுடைய நண்பனை அப்படிங்கிற மீனிங். சரிங்களா? அது இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? ஹிஸ் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லணும். அப்போ ஹீ சீஸ் ஹிஸ் ஃப்ரெண்ட் அப்படின்னா அவன் தனது நண்பனை பார்க்கிறான் அப்படிங்கிற மீனிங். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. அவன் தனது நண்பனுக்கு கையசைக்கிறான். இதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து அவன் கையசைக்கிறான் அப்படிங்கிறது தான் இங்கிலீஷில் சொல்லணும். அது எப்படி சொல்கிறது? ஹீ வேவ்ஸ் அப்படின்னா அவன் கையசைக்கிறான். வேவ் அப்படின்னா கையசைத்தல். சரிங்களா? யாருக்கு கையசைக்கிறான்? தனது நண்பனுக்கு. தனது நண்பனுக்கு அப்படின்னா அவனுடைய நண்பனுக்கு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அது இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? டு ஹிஸ் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? அப்போது ஹீ வேவ்ஸ் டு ஹிஸ் ஃப்ரெண்ட் அப்படின்னு அர்த்தம் அவன் தனது நண்பனுக்கு கையசைக்கிறான் அப்படிங்கிற மீனிங். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ. பாய் பாய்.